முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான உயர்வு அண்ணா பிரகாஷ் அவர்களையும் மாவட்ட மாநகர நிர்வாகியான மாநகர நிர்வாக அவைத்தலைவர் செந்தில்குமார் அவர்களையும் துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் பகுதி கழக செயலாளர்களையும் இலக்கிய அணிகளுடைய அமைப்பாளர் இளைஞரணிகளுடைய அமைப்பாளர் வி சுமன் அவர்களையும் நம்முடைய குற்றவியல் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செல்லப்பிள்ளப்பா அவர்களையும் அரசு வழக்கறிஞர் சௌந்தர்யாவர்களையும் நம்முடைய மாநில மாவட்ட வழக்கறிஞர்களுடைய இந்த மாநகரத்துடைய டெப்டி மேயர் அவர்கள் சில வார்த்தைகள் இந்த இனிய விழாவின் தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணா வைபி அவர்களை முன்னிலை பெருப்பை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது நிறைந்த ஒரே இயக்கம் எதுவென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அந்த வகையில் சட்டத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இந்த சுதந்திர இந்தியாவிலே இதுவரை எத்தனையோ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் முன்னோடியாக இருந்து இந்த என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறப்பிற்கு பிறகு மெரினா பீச்சிலே அவருக்கு இடம் வேண்டி தலைவர் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து இடம் கேட்டார். பேரறிஞர் அண்ணா அருகிலே அவருக்கு இன்றைக்கு நிரந்தரமாக ஒரு நினைவு எழுப்பி காலத்தால் அழியாத ஒரு நினைவகத்தை உருவாக்கும் வகையில் அந்த உரிமையை பெற்றுத் தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை. அதுவும் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த சட்டத்துறை சரியான நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுத்தராமல் இருந்திருந்தால் அந்த இடத்திலே இன்றைக்கு நினைவகம் அமைந்திருக்காது. 10ஓடு 11ஆக இங்கே ஒரு இடத்தில் இருந்திருக்கும். இல்லை என்றால் அண்ணா அறிவாலயத்திலே அமைந்திருக்கும். அதே போன்று தேர்தல் நேரத்தில் எந்த வழக்கறிஞர்கள் போனாலும் எந்த அதிகாரியும் பயப்படாத நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒரு அலுவலகத்திற்கோ தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான அதிகாரத்தில் இருப்பவர்களை சந்திக்க சென்றால் அவர்களுக்கு உடனடியாக ஒரு மரியாதை கொடுத்து அவர்களை அமர வைத்து கேட்கும் ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரையில் அது திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்களுக்கும் இந்த சட்டத்துறைக்கு மாதிரிதான். இந்த நிலையை இனி வருங்காலத்திலும் நீங்கள் தொடர்ந்த முன்னேற்பாடாக எடுத்துச் செல்ல நீங்கள் எல்லாம் உறுதி கொள்ள வேண்டும். நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கறிஞர் பிரிவு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் இளங்கோவன் தான் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து வருகிற
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காரணத்தால் அவர் பல வேலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் சென்னைக்கு வாய்ப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சும்மா அவர்கள் இருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய அவைத்தலைவர் செந்தில் அவர்கள் பொருளாளர் தியாகராஜ் அவர்கள் பொதுச் செயலாளர் நம்முடைய ராமு அவர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர்கள் சுமன் அவர்கள் இளைஞர் சுமன் அவர்கள் பொருளாளர் ராஜா அவர்கள் அவங்களுக்கு கர்நாடக அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஏற்படுத்தி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றி வெற்றிக்கு காரணமாக இருந்த அணிதான் நம்முடைய. ஆகவே அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்னைக்கு எதிர்ந்த பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது எந்தெந்த நம்முடைய கழகத்தின் சார்பாக மாவட்டமாக இருக்கிறது அத்தனை மாவட்டங்களிலும் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நோக்கம் என்னென்று சொன்னால் தேர்தல் நடக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறது. 25 கூட்டணி கட்சிகள் பல பிரச்சனைகள் உருவாகும் போது அந்த பிரச்சனைகள் நம் கட்சியை சேர்ந்த நம்ம கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீது எந்த வழக்கம் அதை உடனுக்குடன் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் நம்முடைய தயாராக இருக்கிறோம். என்று உதாரணத்துக்கு பாதுகாக்க வேண்டும் ஆகவே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் சிறப்பான அந்த வாரங்கள பணியாற்றிய சிறப்பாக பணியாற்றி உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பாக நம்முடைய பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பேற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே 3 சட்டமன்ற தொகுதிகளும் நம்முடைய மேற்கு மாவட்ட தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிகளும் தொடர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அங்கே எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எல்லோரும் அடிமட்ட தொண்டர்களுக்கு தலைவர்களும் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்கிறோம். ஆனால் சூழ்நிலைக்கேற்ப நாங்களும் நம்முடைய வலைத்தலைவர் சட்டங்களாக அதை எடுத்து சொல்லி நேர்காணலில் மாவட்டம் 30 பேர் வேட்புமனு திராவிட முன்னேற்ற பொறுத்து ஒதுக்கினால் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டோம். அது தெரியும் கண்டிப்பாக நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்பாடு உறுதியாக சொல்லும்போது காங்கிரஸ் ஆனால் நான் ஏற்கனவே எல்லா தொகுதியிலையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். யார் கூட்டணி